நேர்களே, இம்சை அரசின் 23ஆம் புலிகேசி படத்துல மக்களுக்கு இடையே சண்டை போடுறதுக்காக ஒரு மைதானத்தை அமைச்சு கொடுப்பார் வடிவேலு. ஆனா நிஜத்திலையுமே அந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறுமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை சாத்தியப்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா. அதாவது ஒரு அரசாங்க நடவடிக்கையை ஒரு ரியாலிட்டி ஷோவா எடுத்தா யார் யோசிப்பாங்க? அமெரிக்காவை தவிர யாரால இது சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழுப்பியிருக்கு. ட்ரம்ப் அரசு தற்போது எடுத்திருக்கக்கூடிய ஒரு பலே ஐடியா. அப்படி ட்ரம்ப்புடைய அரசுடைய அந்த ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி அமெரிக்கன் என்ற ஒரு ரியாலிட்டி ஷோ. ஒரு ரியாலிட்டி ஷோக்கு ஒரு செய்தியில் நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசணுமா அப்படின்னு கேட்டால், இது ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கேம் ஷோவோட பின்னணி தான். ஸோ இந்த தி அமெரிக்கன் என்ற ரியாலிட்டி ஷோ யாருக்காக, எதற்காக அப்படின்றதோட பர்பஸை தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். இந்த தி அமெரிக்கன் கேம் ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியாலிட்டி ஷோவை உருவாக்க பரிசீலனை போயிட்டு இருக்கு. குடியேறிகளுக்கான ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியாக இது மாறி இருக்கிறது. அதை அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை, ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி அந்த டிபார்ட்மெண்ட் இதை பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறதாவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த ரியாலிட்டி ஷோல ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு என்ன? அமெரிக்க குடியுரிமை. இது சட்டவிரோத குடியேறிகளுக்கு கிடையாது, சட்ட ரீதியாக குடியேறிகளாக இருக்கக்கூடியவர்கள், எமிகிரன்ஸ், எக்கனாமிக்கல் எமிகிரன்ட்ஸ் சொல்லுவாங்க. அங்க வேலை பார்க்கறதுக்காகவோ இல்லை படிக்கிறதுக்காகவோ போய் அங்கேயே செட்டில் ஆக நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு ரியாலிட்டி ஷோவா இதை பரிசீலனையில் இருக்கிறது. அவங்களுக்கு நிறைய டாஸ்க்ஸ் கொடுத்து அதே மாதிரி சில எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதோட சேர்த்து இந்த ரியாலிட்டி ஷோல நம்ம பார்க்கக்கூடிய டாஸ்க் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவங்களுக்கும் கொடுக்க போறாங்க. இதை கொடுத்து அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு தொகையும் அமெரிக்க குடியுரிமையும் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பரிசீலனையில் போய்கொண்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். அதாவது அங்கே குடியேறணும், அந்த நாட்டு குடிமகனாக மாறணும்னு ஆசையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அதை என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் மாற்றுவீங்களா? இது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மனநிலை என்ற ஒரு விமர்சனமும் தற்போது எழாமல் இல்லை. அதே நேரத்தில் ட்ரம்ப் அரசை பொறுத்த வரைக்கும் குடியேறிகளை எப்படி டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். சட்டவிரோத குடியேறிகள் மட்டுமே இந்த இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2,71,000 பேரை நாடு கடத்தி இருக்கிறது ட்ரம்ப் அரசு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் எத்தனை பேர் தான் ராணுவ ஹெலிகாப்டரில் அனுப்பிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு அமலில் ஒரு புதிய திட்டமும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி அமலுக்கு கொண்டு வந்தாங்க. சுய வெளியேற்ற சலுகையானது இந்த மாதிரியான சட்டவிரோத குடியேறிகளுக்கு வழங்கப்பட்டது. அதன்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இலவச விமான டிக்கெட் தரோம், $1000 பணமும் தரோம், நீங்களே இந்த நாட்டை விட்டு வெளியேறிடுங்க அப்படின்ற ஒரு சலுகை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் மீறி இருந்தா நீங்க எங்களால் வெளியேற்றப்படுவீங்க, கை கால்களில் சங்கிலி போட்டு எப்படி அனுப்பிட்டு இருக்காங்களே அது மாதிரி வெளியேற்றப்படுவீங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ தற்போதைய சூழலில் இதை பயன்படுத்திக்க சில நபர்களையும் நம்மால பார்க்க முடிகிறது. சோ வரும் நாட்கள்ல இந்த குடியேறிகளை இன்னும் எப்படியெல்லாம் ட்ரம்ப் அரசாங்கம் கையாள இருக்கிறது அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் இது ஒரு ரியாலிட்டி ஷோவா ஒரு அரசாங்க நடவடிக்கை எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலும் நமக்கு வரும் நாட்களில் கிடைக்கும் என்று நம்புவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.